தமிழ்நாடு அறநிலைத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நிரந்தர வேலைவாய்ப்பா அல்லது டெம்பரவரி வேலைவாய்ப்பா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழ்நாடு அறநிலைத்துறையிலிருந்து நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பும் அதே சமயம் தற்காலிகமாக வேலைக்கான அறிவிப்பும் வெளியிட்டு வராங்க. இப்போ நம்ம நிரந்தர வேலைக்கு வாய்ப்புக்கான அறிவிப்பை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலிருந்து வந்திருக்க ரெக்யூர்மெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். மொத்தம் 10 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதி 18 வயதிலிருந்து 45 வயது நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது நேரடி நியமனம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு கிடையாது, நேர்முக தேர்வு மூலமாக இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். முதலாவதாக கட்டியம் பணியிடத்திற்கான அறிவிப்பு. மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இருக்கு. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 11,600 இருந்து 36,800 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம இதர படிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்கணும். ஆகம பள்ளியில் ஓராண்டு காலம் பாடநெறி பயின்றிருக்கணும். அப்படி இல்லாட்டி அரசு நிறுவனங்கள் அல்லது வேத பாடகசாலையில படித்திருக்கணும் அப்படிங்கிறதை குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கான சான்றிதழ் நிச்சயம் வேணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 7 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல உதவி சுயம்பகம், திருமணஞ்சம், மாலை கட்டி, வயலின், புல்லாங்குழல், சலவையாளர் இந்த காலி பணியிடத்துக்கான அறிவிப்பை தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் நவம்பர் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் அஃபிஷியல் வெப்சைட் hrce.dn.gov.in என்ற இணையதளத்தில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். உரிய சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமோ அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரியும் இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இணை ஆணையர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி, 6,24,601 திண்டுக்கல் மாவட்டம். இதற்கான தகுதி நிபந்தனைகளும் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஓதுவார் போன்ற பல காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இது அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. தற்காலிக காலி பணியிடங்கள்ல நிரந்தர காலி பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது நிரந்தர காலி பணியிடம் 10 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தகுதி உடையவர் விண்ணப்பிங்க.